மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கற்பை இழக்கின்ற நாள், கல்லறைக்கு செல்கின்ற நாள், தற்கொலை செய்து கொள்கிற நாள், பெற்றோருக்கு பதட்டத்தையும் பீதியையும் கொடுக்கிற நாள், கொலை செய்கிற நாள், விரக்தி அடைகிற நாள், இவை அனைத்தும் ஒன்றிணைந்த தினத்திற்கு இலசுகள் வச்ச பேர் தான் காதல் தினம், பிப்ரவரி 14 இந்த காணொளி இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுற அனைவருக்கும் சமர்ப்பணம். சரி, இந்த நாள் ஏன் இவ்வளவு அகோரமான நாளை இந்த இலசுகள் ஏன் இவ்வளவு தூரம் கொண்டாட்டத்தோடு கழிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நட்பமான சுகம்தான். இந்த தினங்களில் பல்வேறு தற்கொலைகள் நடக்கிறதாக முன்னைய நாள் விளையாட்டுத்துறை அமைச்சின் உடற்கல்வி பேராசிரியர் டாக்டர் அசங்க விஜயரத்ன சொல்லும்போது சொன்னார், காதலர் தினத்தை தாண்டி வருகின்ற தினங்களில் தற்கொலையினுடைய வீதம் அதிகம் என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, 2016 ஆண்டுடைய அறிக்கை சொல்லுது 10,000 அறைகள் ஹோட்டல்களில் புக்கிங் செய்யப்பட்டது இலசுகளால். இப்படி ஒரு கலாச்சார சீர்கேட்டுக்கு ஒரு கொண்டாட்டமான அங்கீகாரம் கொடுத்தது இந்த இலசுகள். உண்மையிலே இந்த காதல் தினம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய சோதனையாகவும் வேதனையாகவும் அமைய பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. உண்மையிலே டீனேஜ் பருவத்து காதல், அது காதல் என்று கூட சொல்வதில்லை, அது ஒரு ஈர்ப்பு, ஹார்மோன் மாற்றங்களால் வர ஒரு ஈர்ப்பு. ஆனால் இந்த ஈர்ப்பை அவங்களாலும் புரிந்து கொள்ள முடியல. இதை பற்றி சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற அளவுக்கு பெற்றோருக்கும் அது சார்ந்த அறிவில்லை, வழிநடத்துகின்ற ஆசிரியர்கள் கூட அதை மறந்து போகிறாங்க. எனவே ஒரு ஈர்ப்பு காதலாக மாறுவதற்கு குழந்தைகளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், குறிப்பாக சினிமா, ஒரு ஈர்ப்பை எப்படி காதலாக மாற்றிக்கிற அப்படின்னு ஒரு விஷயத்தை தெளிவாக அது கற்றுக் கொடுக்குது. காதலில் தோத்தா தற்கொலை செஞ்சு கொள்ளணும், காதலில் தோத்தா தாடி வளர்த்து கொள்ளணும், காதலில் தோத்தா குடிக்க பழகிக்கொள்ளணும், காதலில் தோத்தா போதைக்கு அடிமையாகணும். இன்னைக்கு எல்லா பாடல் வரிகளும் அதைத்தான் சொல்லுது. சினிமாவுடைய முதலீடு காதல். காதல் எடுத்து பாருங்களேன், சினிமாவில் எதுவுமே இருக்காது. இந்த சினிமா இந்த வயசில் வார காதலை இல்லை, வெறும் ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பை கச்சிதமாக காதலாக எப்படி மாற்றிக்கிறது என்னத்தை முதலீடாக போட்டு சினிமாவை எடுத்து சம்பாதிக்கிறான். ஆனால் இளைய சமூக முகவரி இல்லாமல் காதல்னு ஒரு அற்பமான காணல் நீருக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்குறோம். இதில் விழிக்க வேண்டியது யாருன்னு கேட்டால் பெற்றோர். இந்த வயசில் வார ஹார்மோன் மாற்றத்தால் வார இந்த ஈர்ப்பை நீங்கள் முதலாவது புரிய வைக்கணும் பிள்ளைக்கு. நானும் இந்த வயசை தாண்டி வந்தது தான், உன் தாத்தாவும் இதை தாண்டி வந்தவங்க தான், உன்னோட சாட்சிமார் இதை தாண்டி வந்தவங்க தான். இது ஒரு கனவு. உனக்கு தனிமை பிடிக்கும், பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், உன்னை எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும், பாக்கட்டை வலிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்ததை கனவுல வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீ லேசாக கடந்து போகணும். இது ஒரு ஹார்மோன் மாற்றம், இது காதல் இல்லை. ஈர்க்கிற விஷயத்தில் அடைய நினைக்கிறதுன்றது கனவு, அது நடக்காது. எனவே ஈர்த்த விஷயம் நடக்க இல்லையே என்பதற்காக தற்கொலை செய்கின்ற சூழலுக்கு குழந்தைகள் போகுது. எனவே இது சார்ந்த சரியான புரிதலை உண்டு பண்ண வேண்டியது பெற்றோருடைய கடமை. சாப்பிடும்போதோ, உட்காரும்போதோ, கலகலப்பாக பேசும்போதோ இப்படி இந்த விஷயங்களை பேசிக்கொள்ளணும். ஆனால் அன்றைக்கு எங்கள் சமூகம் எப்படி பழகிருக்கின்றா, அந்த துளிர் விடுற போதே டீனேஜ் பருவத்தில் அதை மிகப்பெரிய குற்றமாக பார்த்து, அதை அடக்க பார்த்து, ஒடுக்க பார்த்து, இப்போ அந்த பிள்ளை நினைக்க இதில் சுகம் இருக்கு, ஏன் தடுக்கிறாங்க? ஏதோ ஒரு வகையில் அதை அடைய, ஒரு விஷயத்தை தடுக்கும்போது அடையணும் மனுஷன் நினைக்கிறது வளமை, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறது, இது ஒரு இயல்பான ஒரு விஷயமா பாருங்க. உட்கார்ந்து பேசுங்க. இன்னைக்கு எத்தனை வீடுகளில் டீனேஜ் பருவ குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கான புத்தகங்கள் இருக்கு, வாசிக்கிறோமா? இல்லை. குழந்தை வளர்ப்பு சம்பந்த எத்தனை புத்தகங்களை வாசிக்கிறோம்? நாங்கள் வாசிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு சீட்டு சளி பிடிச்சி ஃப்ரிட்ஜ் வாங்க தெரியும், சீட்டு சளி பிடிச்சி வாஷிங் மிஷின் வாங்க தெரியும், சீட்டு சளி பற்றி கட்டில் வாங்க தெரியும், மெத்த வாங்க தெரியும், எல்லாமே செய்கிறோம். ஆனால் மிகப்பெரிய சொத்து குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள். இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான புத்தகங்கள், உளவட உள்ளடக்கிய புத்தகங்கள் எவ்வளோ வந்திருக்கு. ஏதோ நாங்கள் படித்தோமா? ஏன்னா நாங்கள் எப்படி வளர்க்கப்பட்டோமோ அப்படித்தான் நம்மளோட குழந்தைகளை வளர்க்க நினைக்கிறோம். அப்படி இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஒரு குழந்தையை பற்றி இன்ஃபர்மேஷன், தகவல் 2 வருஷத்துக்கு ஒருக்கா காலாவதி ஆகுது. எனவே ஒரு புரிதலோட நீங்கள் குழந்தைகளை அணுகணும்னு சொல்கிறாரு. எனவே முதற் பணி பெற்றோருடையது. இந்த காதல் எளிமையானது, அதை நீ கடந்து போகணும். இதெல்லாம் இலக்கல்ல. நீ இன்று கவனம் செலுத்த வேண்டிய பகுதி கல்வி, உன் ஆரோக்கியம். உன்னுடைய இலக்கெல்லாம் நல்ல புத்தகங்கள் வாசிக்கணும், நல்ல சிந்தனைகளை எடுத்துக்கொள்ளணும், நல்ல வட்டங்களோட நீ இருக்கணும், என்ன நல்ல விஷயங்களை பேசணும். அப்போ காதலாக மாறுறதுக்கு வெளியே நடக்கிற சக்திகளை விட வீட்டுக்குள் நடக்க வேண்டிய விஷயங்கள், அதை காதல் ஆக்கிறாத, இது கடந்து போ. உனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது சமூகமே கொண்டாடி உன்னை திருமணம் பண்ண ஒரு பந்தத்துக்குள்ள கொண்டு சேர்ப்பாங்க. அந்த விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொள்ளணும். காதல் தினத்துக்காக ஒரு அழகான கதையை நான் சொல்கிறேன். என்ன நடக்குது? ஒரு மோச்சரில் வேலை செய்கிற ஒரு மனிதர் ஒரு நாள் ஒரு பொடி வருது, ரொம்ப வாசமாக இருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு
உணர்வை கொடுக்குது. கொண்டு போனோடனே முகத்தை திறந்து பார்த்து அவர் அந்த பேர் அடிப்பறதில்லை, திறந்து பார்க்குறாரு அடிக்கிறதுக்கு. இவருக்கு தன் வாழ்க்கையினுடைய காலங்கள் ஞாபகத்துக்கு வருது. அழகான குடும்பம், 12 வயது குழந்தை, ஒத்த பிள்ளை, கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்த பிள்ளை. பருவ வயது அடையும்போது சீர் சிறப்பு இல்லாமல் அவனோட மதத்தின் அடிப்படையில் செஞ்சு முடிச்சாங்க. அடிக்கடி சொல்லுவா, உன் வாழ்க்கை கண்ணாடியை போல, ஒரு கண்ணாடி ஒரு கீறல் விழுந்தா அதை சரி கட்ட முடியாது. இப்போ இவருக்கு 15 வயசாகுது. இவளை வீட்டை சுற்றி வாலிபர்களுடைய தொல்லை. வாப்பா அடிக்கடி கேட்பார், எதுவும் காதல்கள் அப்படி எதுவும் இருக்குதா அப்படின்னு. இல்லை வாப்பா அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லி குழந்தை அடிக்கடி சொல்லும். ஒரு நாள் கிளாஸ் போகிறதாக போனது, 8 மணியாக வரைக்கும் பிள்ளை வரல. போலீஸில் என்ட்ரி போடுறாங்க. எங்கெல்லாம் தேடி பார்த்தாங்க. ஒரு கடிதம் அவங்களோட நண்பிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தா அதில் எழுதப்பட்டிருந்துச்சு, வாப்பா நான் வீட்டை விட்டு போகிறேன், என்ன தேடாதுங்க. என்னோட வீட்டை சுற்றி வந்த ஒரு பையன் எனக்கு பிடிச்சிருக்குது, அழகான பைக் வச்சிருக்கிறான், என் மீது அளவு கடந்த அன்பு, அவன் மீதும் எனக்கு அளவு கடந்த அன்பு, தேட வேண்டாம் என்று சொல்லி முடித்ததோடு உடைந்து போனார் தந்தை. அதுக்கு ஒரு தேடுதலை விட்டு விட்டார்கள். எப்போதாவது வருவாள் என்ற பிரார்த்தனையில் இருந்தார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கடிதம் வருது. கேள்விப்பட்ட ஒரு செய்தி, உங்களோட மருமகன் ஒரு குடிகாரன் அப்படின்னு. அன்றைய பிரார்த்தனை மாற்றினாங்க, என் மருமகன் அப்படி இருந்துடக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் வேண்டுவாங்க. மனதுக்குள்ளால அவர் சொல்றாரு, மகளை மனக்கோலத்தில் ஒன்றை பார்க்கணும், ஆனால் பிணக்கோலத்தில் ஒன்றை நான் பார்க்குறேனே என்று அந்த குழந்தைய சிறு வயதில் ஒன்று முத்தமிட்டு காலில் இருந்து தலை வரைக்கும் முத்தமிட்டுறாரு. முத்தமிட்டுட்டு, இந்த கோலத்தில் பார்க்கணுடைய தலைவிதியா, ஒத்த பிள்ளை பெற்ற எனக்கு இதுதானா சன்மானம், உம்மாட்ட நான் என்ன சொல்லுவேன், எப்பயாவது என் குழந்தை வருவாள் என்ற 5 வருஷத்துக்கு பிறகு நான் இப்படி பார்க்குறேன், இதை எப்படி நான் உம்மாட்ட சொல்லுவேன், இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே மூடிவிட்டு அவராலே நம்ப முடியாது உறங்கி போய் கதற ஆரம்பித்தார். பிணங்களோட கல் நெஞ்சத்தோடு வாழ்ந்த மனிதர் உடைஞ்சு போய் தன் குழந்தையை இப்படி ஒரு நிலையில பார்க்கறது. திடீர்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ள மோச்சரிக்குள்ள ஒரு பெண் வாரா பொடி எடுக்கிறதுக்கு. எதையும் ஒரு காட்டிக்கொள்ளல. யாருன்னு கேட்டதுக்கு, என் மருமகள் 15 வயதில் வந்தவ, நல்ல பிள்ளை, கொடுத்து வச்சிருக்கல எங்களுக்கு, என் மகன் தான் மோசமானவன், அவளுக்கு நல்ல கணவன் அமையலை, குடிகாரன், சொத்தெல்லாம் அழிச்சிட்டான், இவ பிள்ளை கிடைக்கிறதுக்காக வச்சிருந்த பணம் 1,50,000 ரூபாய் போல, அதை கேட்டுத்தான் சண்டை, அந்த சண்டையில தான் விழுந்து இறந்துட்டா, என் மகன் நல்லவன் சொல்ல மாட்டேன், இந்த பிள்ளை நல்லவள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடிச்சதோட எதையும் இவ காட்டிக்கொள்ளல, பொடியை கொடுத்து அனுப்பினார். வீட்டுக்கு வந்தாரு. மனைவி வளம மாதிரி அவட வாழ்க்கையில செய்ய வேண்டியதில் செஞ்சுட்டு இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் எமது குழந்தையை நான் இப்படி ஒரு கோலத்தில் பார்த்தேன் ஒரு விஷயத்த சொல்லாமலே நடைபுணமாக கவலையோடும் துக்கத்தோடும் அந்த தந்தை சென்றார். இலசுகளே, என்ன நிறைஞ்சிச்சு? ஒரு அற்பமான இன்பம். உங்களை தாண்டி போற ஒரு விஷயத்தை கனவாக எடுத்து காதலாக மாற்றி வாழ்க்கையை இழந்து குடும்பங்களில் சந்தோஷத்தை இழந்து இன்னைக்கு அந்த குடும்பம் நிற்குது நடுத்தெருவில். இப்படியான வழி எல்லா இடங்களிலும் நடக்குது. புலனறுவையில் கூட சில தினங்களுக்கு முன்னால ஒரு சமூகத்தின் சொத்து, நான் பெற்றோரை பற்றி பேச மாட்டேன், ஒரு சமூகத்துடைய சொத்து இன்னைக்கு மண்ணறையில் வாழுது. டென்டலா வர வேண்டிய ஒரு மாணவன் இன்னைக்கு காதல்ல தோல்வி என்பதனால மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கான். உண்மையிலே எங்க நடக்கிற இந்த பிரச்சனைகள், இவைகளை நாங்க சீர்தூக்கி பார்க்கணும். சமூகத்துக்கு விழிப்பூட்ட வேண்டிய தேவை. எனவே இந்த காதல் என்பது டீனேஜ் பருவத்தில் வர்றது காதலே இல்லை, அதை உணர்த்துறது அந்த காணலுடைய நோக்கம். எனவே உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய இந்த பெற்றோருக்கு நீங்க கொடுக்குற சன்மானம். எப்போது ஒரு பெற்றோர்கள் உங்கள் மீது எவ்வளவு அன்பு உள்ளவங்களா இருப்பாங்க என்பதை நீங்க எப்ப புரியுவீங்களா, நீங்க ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போதுதான் இவ்வளவு தூரம் அன்பா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி. எனவே உலகத்துல பெற்றோர் துன்புறுத்துற விஷயங்களுக்கு எல்லாம் கொடுக்குற தண்டனை உலகத்திலே கொடுத்துருவாங்க. எனவே பெற்றோர்கள் என்பவர்கள் பிரதானமானவர்கள். அவர்கள் உள்ளம் நோக நீங்க நடந்து கொள்ளாதீர்கள், அது பரக்கத்து இருக்காது. திருமணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது குர்ஆன்ல சொல்லுகிறான், உங்களுடைய மனைவிமார்களை படைத்து விட்டோம். எனவே அது நசீப், அது கலால தீர்மானிச்சாச்சு. அதுதான் இஸ்லாமிய கோட்பாடு. உங்களுடைய மனைவி அல்லாஹ் படைத்து இவர்தான் உங்களோடு சேருவார், இதிலிருந்து தான் உங்களோட சந்ததி பிறப்பார்கள் என்ற மிகப்பெரிய கன்செப்ட் எல்லாம் எழுதிட்டாங்க. நீங்க காதலிக்கிறது அதுவாக இருந்தால் பரவாயில்ல, யாருக்கு சொல்ல நான் காதலிக்கிறது என் மனைவியா வருவாள் என்று. திருமணம் என்பது இறைவன் தீர்மானித்தது, அது கலா கதிர் எழுதப்பட்டது. மரணம் மாதிரி அதை மாற்ற முடியாது. இன்னாருக்கு இன்னார் என்று அவன் எழுதி வைத்தான். மரணம் மாற்ற முடியாதது போல மனைவி என்பவளை மாற்ற முடியாது. காதலர்கள் தினம் என்று அதை கொண்டாட்டமாக, ஒரு பாவத்தை கொண்டாட்டமாக பகிரங்கப்படுத்துவது அல்லாஹ் தாங்கிக் கொள்வதில்லை. அல்லாஹு தாலுடைய கோபத்தை உண்டு பண்ணுகிற ஒரு விடயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ் உங்களை சோதித்து விடுவான். அதிகமான சமூகத்தை சோதித்திருக்கிறான். அதுக்கு எடுத்துக்காட்டாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை பார்க்கலாம். ஃபஅம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தன் மின் சிஜ்ஜீலின் மன்தூத், கல் மலைகளை கொண்டு அவர்களை அழித்தான். காரணம் பாவம் செய்ததுக்காக அல்ல, அதை பெருமையோடும் பகிரங்கமாகவும் அனைவருமாக சேர்ந்து செய்தார்கள். எனவே இது எதை சொல்கிறது என்றால்,
ஒரு காதலர் தினம் என்று கொண்டாடி அகமகள் அடைந்த ஒரு பாவத்தை நீங்கள் பெருமிதத்தோடு செய்வது அல்லாஹ்வுடைய கோபத்தையும் தண்டனையும் உலகிற்கு கொண்டு வரும். அதில் பாதிக்கப்பட போகின்ற முதல் நபராக நீங்களும் இருக்கலாம் என்று கூறி மற்றும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதை விடுபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.